பாதுகாப்பான மக்களே, நான் என் வார்த்தைகளை காமிருந்து அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடுங்க. ஆனால் சத்தியத்தை சொல்லும்போது எந்த இரக்கம் காட்ட வேண்டாம். அல்லாஹ் சத்தியத்தை போட்டு ஒட்டச்சி நொறுக்கு அப்படிங்கிறான். நொறுக்கிறே, யார் முகத்துக்காகவும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இதயங்களில் கண்ட நடிகனுக்கு எவனும் இதயம் கொடுக்காது. இந்த உயிர் அல்லாஹ்வுக்காக இயங்கணும், இறை தூதர்களுடைய ஃபேனாக இருக்கணும். என்ன சொல்லணும்? ஐ எம் த ஃபேன் ஆஃப் த ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹி இஸ் த மேன் ஆஃப் த இட்டர்னல் சக்ஸஸ்ஃபுல் மேன். மறுமையில வெற்றிக்குரிய மாமனித அவங்களுடைய ஃபேனாக தான் நாங்கள் இருப்போம். மொழியே கண்ட நடிகர்கள் இருக்க மாட்டோம். ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, ஷேர் பண்ணுறது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது எந்த நடிகனுக்கும் இது ஒரு முஸ்லீம் அழகல்ல. முஸ்லீமான பெண்களுக்கு வீட்டில் பெற்றோர்கள் கவனிங்க. உங்கள் பிள்ளை ஏதோ ஒரு நடிகனின் ரசிகனாக வாழ்ந்துட்டு வருது. குறிப்பாக காலேஜ் கேர்ள்ஸ் கெட்ட பழக்கம் இருக்குது. ஏன்னா அது அவளுக்கு ஈமான ஒரு பகுதியை போஷன் ஆகிட்டு மற்ற பிள்ளை வந்து கேட்கும், டி நீ யார் ஃபேன் டி அப்படிங்கும். நாங்கள்லாம் யார் ஃபேனும் இல்லை, ஹின்னடி வேஸ்ட். நாங்கள்லாம் தலைடி, நான் தளபதிடி, நான் இலடி, நான் கொலடி அப்படின்னு இதுக்கு பார்க்கும். என்னடா ஏதோ ஒன்று இருக்கணும் போல தெரிஞ்சிடும். அப்போ நான் வேறடின்றோம். இப்படி தான் போய் மாட்டிக்கிறது. கல்லூரி பிள்ளைகிட்ட சிஸ்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா கிரிக்கெட் கமெண்ட்ரி அடிப்பானுங்க. கிரிக்கெட் விளையாடு ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ அது ஒரு மோசமான காலம் இருந்துச்சு, கிரிக்கெட் வெறி. இந்த கல்லூரியில் கிரிக்கெட்டே தெரியாத பிள்ளைங்களாம் போவோம். காலேஜ் சேர்ந்த உடனே ஒரு வீட்டில் வந்த உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு என்ன ஸ்கோர் டி, வென்சர்கார் என்ன பண்ணாரு, கவாஸ்கர் என்ன பண்ணாரு, கவாஸ்கருக்கு இதுக்கு மட்டையை அடிச்சுட்டு படுத்துக்கிட்டாரு. இவளுக்கு என்ன செய்ய வேண்டியன்னா கவாஸ்கர் டெண்டுல்கருக்கு ஃபேனு, பைத்தியம். புரியுதா? அவனை சொல்லு, புரியுதா? நேரத்தை ஒரு நாள் 24 மணி நேரம் விளையாட்டு உலகத்திலேயே மோசமான விளையாட்டு. அதுக்கு பெண்கள் ஆண்களும் ரசிகனாக இருந்தானே இல்லையா? கேட்டால் விளையாட்டு நினைச்சுக்கிட்டீங்க. புரிந்து கொள்ளுங்கள், எவனுக்கும் எவளும் ரசிகனாக இருக்கக்கூடாது, எவளுக்கு ரசிகனாக இருக்கக்கூடாது. நாம் ரசிகனாக இருக்க வேண்டியதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகளே வீட்டுகளில் பிள்ளைகளை சவனமாக வளருங்க. இந்த பயிர் மண்டையில் ஒரு மாதிரி முடி ஒரு மாதிரி வெட்டுவான். யார் ஸ்டைலும் கேட்டா சொல்லுவான், அந்த அவன் ஸ்டைலுமா. மண்டையை கொட்டி முதல்ல நெஞ்ச பிளந்து ஜம்ஜம் கழுவுனம்மா. இவங்களை முதல்ல மண்டையை கழுவி எல்லாம் இந்த அயோக்கிய பைய பின்னாடி போகக்கூடாடா. நீங்கள் முதல்ல உங்கள் அப்பந்தாண்ட உனக்கு ஹீரோ, உங்கள் அப்பந்தாண்ட ரொட்டி அடித்து காப்பாற்றா, உங்கள் அப்பந்தாண்ட வண்டி ஓட்டி காப்பாற்றா, உங்கள் அப்பந்தான் ஹீரோன்னு சொல்லி பழக்குங்க. ஈமான் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை இல்லை. ஈமான் உயர்த்தப்பட்டு விடும். தப்பு நடக்கும், ஈமான் உயர்த்தப்பட்டு விடும்.